ஆண்டவருடைய சாவை அறிவிக்கிறீர்கள். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவருடைய சாவை அறிவிக்கிறீர்கள். இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் இரத்தம், என் நினைவாக செய்யுங்கள் என்று இயேசு பெருமான் சொல்லியிருக்க, அது பலிபீடத்திலே, உயிருள்ள பலிபீடத்திலே இயேசுவின் பிரதிநிதியாக செயல்படக்கூடிய குருவானுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற பொழுது தூய ஆவியானவர் கடந்து வந்து அப்பத்தையும் ரசத்தையும் வார்த்தை மனு உருவானது போல, பிரியமானவர்களே, அப்பமும் ரசமும் இயேசு கிறிஸ்துவின் உடலாய் இரத்தமாய் மாறுகிறது. ஆவியானவர் அதை மாற்றுகிறார், உங்களுக்காக, எனக்காக. ஆனால் அந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும் போதெல்லாம் என்ன செய்யறோம்னாக்கா, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை அறிக்கை செய்யறோம். எங்களுக்காக இயேசு கிறிஸ்து பாடுகள் பட்டார், சிலுவையை சுமந்தார், சிலுவை அவரை சுமந்தது. எங்களுக்காக அவர் சிலுவிலே அறையப்பட்டார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், பீக்கப்பட்டார், சிலுவிலே மரித்தார். ஒரு மிருகம் சாப்பிடப்பட வேண்டும் என்று சொன்னால், ஒரு விலங்கு சாப்பிடப்பட வேண்டும் சொன்னால் அதை கொள்ளுகிறோம், பிறகுதான் அதை சமைக்கிறோம். அதுபோல உங்களுக்காக, எனக்காக இயேசு கிறிஸ்து சமைக்கப்பட்டார். சிலுவையிலே அடிக்கப்பட்ட, நொறுக்கப்பட்ட, சிதைக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சமைக்கப்பட்டார், சின்ன பண்ணமாக்கப்பட்டார், பலியாக்கப்பட்டார், அர்ப்பணிக்கப்பட்டார், கையளிக்கப்பட்டார். ஆகவே தான் உணவாக நாம் இப்பொழுது உட்கொள்கிறோம். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவரே. அப்ப இந்த இரத்தமும் சரீரத்தையும் திருப்பலியில் ஒப்புகின்ற போது எங்களுக்காக இயேசு கிறிஸ்து மரித்து உணவானார். மீண்டும் எங்களுக்காக இயேசு கிறிஸ்து உயிர்த்து வாழ்வானார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே. அப்போ புனிதத்தோடு, பரிசுத்தத்தோடு, தகுதியோடு, ஏற்ற நிலையில் திருவிருந்தில் பங்கு பெறுகின்ற பொழுது நீங்கள் நானும் அந்த திருப்பலியின் வாயிலாக செய்யக்கூடிய பெரிய அறிக்கை இந்த உலகத்திற்கு, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை அறிக்கை செய்கிறோம். எங்களுக்காக இயேசு கிறிஸ்து மரித்து தன் இரத்தத்தையும் தன் சரீரத்தையும் உணவாய் கொடுத்தார். அதை உட்கொள்கிற நாங்கள் வாழ்வு பெறும்படியாக அதை செய்தார் என்று சொல்லி இந்த உலகத்துக்கு அறிக்கை செய்யக்கூடிய பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். தகுதியற்ற நிலையில் நாம் திருவந்தில் பங்கு பெற்று சொன்னால் நாம் நமது மரணத்தை அறிக்கை செய்யக்கூடிய பிள்ளைகளாய் மாறுவோம். இயேசுவின் மரணமா நமது மரணமா முடிவு செய்து கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.